ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 2025 2026 அன்றைய வருடத்தினுடைய பாப்தாதா மிலன் 10 மிலன் வரும். இது கர்நாடகா ஜோன் 2வது பாப்தாதாவுடைய மீட்டு. ஜுவாலாமுகி யோகத்தின் மூலமாக நான் என்ற அகங்காரத்தை முதல்ல பஸ்பமாகணும். இது போல அந்த வானிலை சொல்லப்பட்டிருக்கின்றது. புண்ணிய கணக்கு. இது போல எப்படி சேமிக்கணும், எல்லா விஷயத்தையும் பாபா அற்புதமாக நமக்கு சொல்லியிருந்தார். முழு முரளியை நம்ம திரும்பி படிச்சாச்சு. திரும்பி படிச்சா கூட நமக்கு போதவே போதாது. இது போல நிறைய அற்புதமாக பாபா சொல்லியிருந்தாரு. தன்னுடைய பலவீனங்களை முதல்ல நீக்கணும். என்னென்ன குறைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும். நம்ம மதுபன்னு போறோம்னா, அங்க போயிட்டு மத்தவங்களுடைய அவகுணத்தை பார்க்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவகுணத்தை எடுக்கணும். எடுத்து பாபாட்ட கொடுக்கணும். அது இனிமேல் அந்த சன்ஸ்கார் எனக்கு வரவே கூடாது. மலர் போல ஆக்கணும் நம்முடைய ஆத்மாவ. இதுதான் பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பது. இத சொல்லிக்கிட்டே போலாம். என்னுடைய அனுபவம்னா, முதல்ல மதுபன் போகணும்னா, 1 வருஷமாக நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் முயற்சி பண்றோம். அமர்ந்து வெளியே எந்திரிக்கிறோம், சென்டருக்கு போவது, நம்ம பிரம்ம போஜனம் சாப்பிடுவது, துணிகள் அந்த உடையை உடுத்துவது, அப்புறம் ஆபீஸ் போக வேண்டியது, அப்புறம் வீட்டு வேலை இருக்கு. இது போல நிறைய நமக்கு இருக்குது. பாபா அவ்வளோ ஈஸியா நம்ம மதுபனுக்கு போக முடியுமா? இல்லையா? அப்படின்ட்டு பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு சான்ஸ் குடுக்குறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுபோல போன வருஷம் ஃபுல்லா நம்ம WhatsApp இருந்தாலும் சரி, Facebookல இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் சொல்லிருப்போம். லௌகீகத்துல இருந்தாலும் சரி, அலௌகீகத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்ம பாபாவோட அறிமுகம் குடுத்திருப்போம். அதனுடைய பலன் தான் சொல்ல முடியுமா? இல்ல ஏற்கனவே டிராமால விதிக்கப்பட்டிருக்குதா? அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? இல்ல தன்னுடைய முயற்சி மூலமாக நம்ம அதுபோன்னு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எது மட்டும் சொல்லும்? இது போல லௌகீக ஆத்மா கூட ஒத்துழைப்பு இருக்கணும். பாபாவுடைய ஒரு இதய சிம்மாசனத்துல உட்காரணும். அப்புறமா பரிவாரத்தோட ஆசீர்வாத கணக்கு இருக்கணும். பரிவாரத்தோட ஆசீர்வாத கணக்கு இல்லாமலாம் கூட போக முடியாது மதுபன். இயற்கை, மதுபன் வாசிகள் அங்க ஸ்டேஜ் ரெடி பண்ணா தான் நம்ம அங்க போக முடியும். இது போல அந்த மதுபனுடைய அலங்காரம் யாருன்னா, பிராமண குழந்தைகள் தான். சரி நம்ம இருக்கிறோம், பாபா இல்லன்னா அங்க அலங்காரம் இருக்குமா? அதுவும் இருக்காது. இப்ப எல்லாருமே அம் ஒத்துழைப்பு குடுத்தா தான் மதுபன் போயிட்டு அந்த அழகான சந்திப்ப சந்திக்க முடியும். அப்படின்ற ஒரு அழகா அமைஞ்சது இந்த பாபாவுடைய மீட்டு. இது போல மதுபன் எல்லாருமே இருந்தா தான் அலங்காரம் இருக்கும். ஆ ஓவராலா நான் அப்படியே அங்க என்ன நடந்தது? ஆ என்ன சொல்ல வராங்க மதுபன் வாசிகள்? இவ்வளோ நாள் ஆச்சு, 89 வருஷம் ஆச்சு. 1936லேருந்து இது இப்ப 2025 கிட்டத்தட்ட 88 வருஷம் முடிஞ்சு 89 வருஷம் போயிட்டுருக்கு. பாபா 2டே 2 ஆத்மாவில் தான் ரெடியா இருக்குதுன்றாரு. பிரம்மா பாபாவும், மம்மா மட்டும் தான் ரெடியா இருக்காங்க. அதுவும் மம்மா அட்வான்ஸ் பார்ட்ல இருக்காங்க இப்போ. அப்போ பிரம்மா பாபா மட்டும் சம்பூர்ணமா இருக்காரு. இன்னும் மம்மாவுக்கு கர்ம கணக்கு இருக்குது. அதனால கர்ம கணக்குன்றது கிடையாது. இன்னொரு சில டேலி இருக்குது. அதனால அட்வான்ஸ் பார்ட்ல இருந்துட்டு அவங்க பிறப்பு எடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளோ முயற்சி செய்யணும்? அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே அதான் பாப் சமான் ஆகணும். லட்சியம் கொஞ்சமாவது லட்சியம். கருணாபாய் சொல்லியிருந்தாரு. இந்த வாழ்க்கையில கொஞ்சமாவது ஒரு லட்சியம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா வாழ்க்கையில? எதுவுமே இல்லாத நம்ம மதுபானம் போனா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மீடியா விங்கினுடைய ஹெட் அவரு. அவரு ரெக்வெஸ்ட் பண்ணாரு. அது ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு குரு இருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலுமே அது கீழ இறங்கி வர வேண்டியதா இருக்குது. இது போல நான் கிட்டத்தட்ட இங்கிருந்து 4 மணிக்கு கிளம்பியாச்சு. 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு போயிட்டோம். அங்கிருந்து அகமதாபாத் போயிட்டு, அகமதாபாத்ல இருந்து திரும்பி இது கேப் புடிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அழகா நீட்டா போச்சு. ஓகேங்களா? அற்புதமாக போய்விட்டது. மதுபன் ரீச் ஆயிட்டாச்சு ஈவினிங்கு. அப்புறமா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு 6 மணி ஆச்சு. 6:30 மணிக்கு கொஞ்சம் போயிட்டு கிளாஸு அட்டெண்ட் செஞ்சாச்சு அங்க மதுபன் சாந்திவன்ல.
அப்புறமா அத முடிச்சுட்டு, அப்புறமா வீட்டுக்கு ரூம் வந்து நல்ல அழகான சாப்பாடு. தெரியல பாபாவோட சாப்பாடு அற்புதமான ஒரு பிரம்ம போஜன் கிடைச்சது. அ 900 குரோர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது ஆத்மா உலகில் ஆத்மாக்குள்ள. அது நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கணும். போன ஜென்மத்தில ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சிருப்போம். அது சங்கமிகத்தில இப்ப ஏதோ நம்ம முரளி படிக்கிறோம், நம்ம பிரம்ம போஜனம் சாப்பிடுறோம், பரிவாரத்த கூட நம்ம ஆசீர்வாத கணக்கு வாங்குறோம். அதனுடைய பலன் கூட இருக்கலாம். பிரம்ம போஜனம் நமக்கு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது அற்புதமாக அமைஞ்சது எனக்கு. ஆ இன்னும் சொல்லப்போனா, ஆ பாபாவுடைய வீடு அவ்வளோ அழகா வந்து கட்டி வச்சிருக்குது. தண்ணி சுடு தண்ணி இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாமே வசதி பாபா. இதுக்கு மேல நம்ம யார் குடுப்பாங்க இந்த கலியுகத்துல? அழகா தங்கக்கூடிய வாய்ப்பு. நீ வெளியில தங்குனாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சரி 24 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும் தெரியுமா? ரூ. 2000 இல்லாத நம்ம வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க லௌகீகத்துல. இதுபோல 5 நாள் தங்க வச்சாரு பாபா. எங்கேயும் கிடைக்க முடியுமா? நம்ம குடுக்குறது கொஞ்சம் காசு. ஆனா அங்க தங்க வச்சது 5 நாளு சாப்பாடு, பிரம்ம போஜன் வகுப்பு. பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள்லாம் எடுக்கக்கூடிய வகுப்பு. அத கேட்கக்கூடிய பாக்கியம் வந்து யாருக்கு கிடைக்கும்? பொக்கிஷ கணக்கு. "நீ மாறு, நீ மாறு" அப்படின்ற யாரும் சொல்லுவாங்களா இந்த உலகத்துல? "நீ இப்படி இருக்கணும். எனக்கு சமமா ஆகணும். தோட்டத்தில் உள்ள அந்த பூக்கள் போல மாறணும். எனக்கு சமமா ஈக்குவல் டூ ஃபாதர்" யாராவது சொல்லுவாங்களா? நமக்கு காலையில குட் மார்னிங் வைக்கிறாங்க வந்து. இது போல வந்து புதன்கிழமை அங்க போயாச்சு. அப்புறமா புதன் விழா நல்லா அற்புதமான ஒரு போக்கு. தர்ஸ்டே வந்து நல்லா அற்புதமா அமைஞ்சது. நல்லா வகுப்பு கேட்கக்கூடிய அதுக்கு பிறகு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வந்து மதுபனுக்கு கூட்டிட்டு போனாங்க பாண்டபவன். அந்த தில்வாடா கோயில் போனோம். அச்சு அசலா அந்த தபஸ்விகள், ராஜ் யோகிகள் வந்து ஜெயின் கோயில் அது வந்து ஆக்சுவலி இது. அது ஹிஸ்டரி எடுத்து படிச்சா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வந்து. அந்த கோயில்கள் வந்து 108 தபஸ்விகள் வந்து கண்ண தொறந்துகிட்டு, இதயம் அப்படியே வந்து அந்த நெஞ்சில வந்து அழகா வந்து அந்த இதயம் இருக்கும் அப்படியே வந்து. தில்வாலே இதயத்தை கொள்ளை கொள்பவர் யாருன்னா சிவ பாபா அப்படின்னு சொல்லிட்டு, அது பாபா நமக்கு வந்து முரளில படிச்சிருப்போம். அதுபோல கண்ண முண்ட கண்ணு போல அந்த கண்ண தொறந்துகிட்டு, அந்த காதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் வந்து. காதுன்னா பெரிய ஞானத்த கேட்கக்கூடிய ஒரு இது காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அழகா நெ நெ நெஞ்ச அப்படியே நிமித்திக்கிட்டு, கண்ண தொறந்துகிட்டு, கைய வந்து அப்படியே இதுல மடியில வச்சுக்கிட்டு அழகா யோகா செய்வாங்க வந்து. 108 மணிகள். 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலை. இது போல இருக்குது நம்ம வந்து. அத செஞ்சா தான் வந்து தபஸ்ய கீழ உட்கார்ந்து செய்யணும். சேர்லாம் கிடையாது வந்து ஆக்சுவலி. உண்மையிலேயே வந்து கீழ உட்கார்ந்து மரத்தடியில கல்பவருஷ மரத்துல நம்ம வந்து கீழ உட்கார்ந்து நம்ம செய்யணும். இதான் உண்மையான தபஸ்வி. நம்ம சேரு, ஷோபால உட்கார்ந்து யோகா பண்றதெல்லாம் அது கிடையாது. ஏத்துக்க மாட்டாரு பாபா வந்து. ஓகே. இப்போ நல்லா தான் இருக்கு வந்து. ஆனா உண்மையில ரியாலிட்டி கீழ தரையில உட்கார்ந்து அந்த தபஸ்வி செய்றது தான் தபஸ்வி மூர்த்தின்னு சொல்லுவாங்க வந்து. சொரூபத்துல நிக்கணும். இதுபோல நம்ம வந்து பாண்டவபுரம் அந்த தில்வாலா கோயில் பார்த்தாச்சு. அப்புறமா பீஸ் பார்க். அங்கே நல்லா அழகா ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் குடுத்தாங்க. அது எல்லாம் முடிஞ்சது. ஞான சரோவர் பார்த்தோம். இதுபோல எல்லாம் பார்த்து நல்லா அற்புதமாச்சு. அப்புறம் 4 தாமம் அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நல்ல குடியில அவ்ளோ ரஷ் அன்னைக்கு. தர்ஸ்டே அன்னைக்கு ஃபுல்லு ரஷ்ஷு. நெறைய ஆத்மாக்கள் வந்தாங்க மேல. சாப்பாடே சாப்பிடவே இடம் கிடைக்கல. அதுபோல சிச்சுவேஷனு. அப்புறமா எனக்கு ஒரு அவ்ளோ திருப்தி கிடையாது எனக்கு. அப்புறம் நைட்டு தங்கன்னா கிடைக்கல வீடு. அப்புறம் வந்துட்டோம் நாங்க. கார்ல அங்கருந்து கீழ வந்துட்டாச்சு. எனக்கு மனசெல்லாம் அங்கேயே இருக்குது. எனக்கு பாண்டவபவன்ல அங்கேயே ஒரு நைட் தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் கிட்டத்தட்ட 2018லேருந்து நாங்க ஒரு நாள் இரவு அங்க தங்கிடுவேன். இரவு தங்கி கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 5 மணி வரை யோகா செய்வது உண்டு. இது அப்பலேருந்து பழக்கம் எனக்கு. அது இந்த வாட்டி ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இருந்தது. ஆனா பாபா அத சும்மா விடுவாரா? அப்புறமா காலையில அ முடிஞ்சது. முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து என்ன ஆச்சுன்னா, தர்ஸ்டே நைட்டு ஆ ஜுவாலாமுகி யாகம்ன்னு சொல்லுவாங்க வந்து. கிட்டத்தட்ட 2 மணி டூ காலையில 5 மணி வரைக்கும் இருக்குங்க. ராம்சலான் பாய் வந்து அவரு எடுப்பாரு. அந்த யோக பட்டி. அப்படி இருக்கும்பொழுது, சரி ஓகே அட்டெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அன்னைக்கு நைட் வந்து 2 டூ 5 மணி வரைக்கும் நல்லா யோகா செஞ்சாச்சு வந்து. தூக்கம் அவ்வளோ வரல. நல்ல விழிப்புடன் இருந்தது ஆத்மா.
ஸோ அது அட்டெண்ட் செஞ்சுட்டு வந்து காலையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி அப்புறமா முரளி கிளாஸ் வகுப்பு ஒரு நாள் கூட மிஸ் ஆகல. எல்லாமே நியமப்படி போச்சு எல்லாமே. முரளி வகுப்பு, அமிர்த வேலை, ஈவினிங் யோகா இதெல்லாம் விதிப்பூர்வமா அழகா இந்த வாட்டி அமைச்சு குடுத்தாரு பாபா. எந்த ஒரு குறை வைக்காத இருந்தது. ஸோ அத முடிச்சுட்டு வந்து அப்புறம் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரே ஒரு இது இருந்தது. அங்க மதுபண்ணு பாண்டவபவன் போகணும் அதே ஞாபகம் இருந்தது. சரி 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. என்ன பண்ண திடீர்னு நானு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கிளம்பிட்டேன். இந்த சாந்திவன் மெயின் கேட் இருக்குல்ல, நம்பர் 1 கேட்டு. அங்க போய் வெயிட் பண்றோம். கிட்டத்தட்ட 3 மணிக்கு போனோம். 4 மணி வரைக்கும் பஸ்ஸும் கிடைக்கல, வேனும் கிடைக்கல. ஜீப்பு. அப்புறமா நல்ல வேளை பாபா அனுப்பி வச்சாரு ஒரு புண்ணியவான் ஆத்மாவ. அவர் வந்து 500 900 கேட்டாங்க முதல்ல. அப்புறமா 100 கிட்டத்தட்ட வந்து 500, ரூ. 100 குடுத்த பிறகு ரூ. 100 மேல கொண்டு விட்டாங்க பாண்டவபவனுக்கு அழகா. இறக்கி விட்டு அப்புறமா போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் யோகா பண்ணேன். 5 மணிக்கு தான் வந்து அங்க டிரான்ஸ்போர்ட்ல அக்காமடேஷன் வந்து குடுப்பாங்க வந்து ரூமு அலாட்மெண்ட் பண்றது. அப்புறமா அங்க ஒரு 4 டூ 5 மணி வரைக்கும் யோகா செஞ்சுட்டு ஒரு டீ குடிச்சேன். பாபாவோட டீ. குடிச்சுட்டு 5:05க்குலாம் வந்தாங்க. அந்த அக்காமடேஷன்ல சந்திரசேகர் பாய் இருப்பாருங்க. அவர்ட்ட கேட்டேன் வந்து. மேலயும் கீழயும் பார்த்தாரு வந்து. எங்க உங்க டீச்சரோட பர்மிஷன் கேட்டேன். லெட்டர் கேட்டாங்க. லெட்டர் கிடையாது. எனக்கு ஒரு நைட்டு வேணும்னு சொன்னேன். அப்புறமா ஒரு நைட்டு சரி குடுத்துட்டாங்க. ஞான விஞ்ஞான பவன் பக்கத்துல இருக்கு. பாண்டவபவன் பக்கத்துல இருக்கு இருந்தது. அங்க 17வது ரூமு. அதுல இருந்தாங்க நெறைய ஆத்மாக்கள். நமக்கு என்ன ஒரு 3 மணி நேரம் தான். 10:30 மணிக்கு தான் போய் தூங்குனேன். கிளாஸ் வகுப்பு முடிஞ்சது. முடிச்சுட்டு அப்புறம் 10:30 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு கரெக்ட்டா 2 மணிக்கு 1:48க்கு எழுப்பி விட்டாரு. அப்புறமா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் நடந்தே வந்தேன் அப்படியே. நடந்து வந்துட்டு குடிசையில தான் போய் உட்காந்தேன் முதல்ல. 2 மணிக்கு உட்காந்தது 3 மணி வரைக்கும் அந்த பாபாவுடைய ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க வந்து. பாபாவுடைய இதயத்தோடு பேசக்கூடிய ஒரு இடம்னா அதுதான். அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைன்னா அங்க தான் இருக்கு வந்து. அன்பு கண்ணீர வந்து வடிக்கலாங்க. அந்த இடம் வந்து 1 மணி நேரம் அழகா அற்புதமா இருந்தது. சிட் சாட் மனதின் மூலமாக உரையாடல் அங்க. அது முடிஞ்சுதா? அது முடிச்சிட்ட பிறகு 3 மணி டூ 3:30 வரைக்கும் பாபாவுடைய அறையில. அவர் ஈக்குவலா சமமா ஆக வேண்டும். அது 3:30 மணி முடிச்சுட்டு, அப்புறமா நான் ஹிஸ்டரி ஹாலுக்கு போயிட்டாங்க. அங்க 4 மணிக்கு வரைக்கும் 4 டூ 5 மணி வரைக்கும் அழகா யோகா செஞ்சோம். வெளியில கொஞ்சம் குளிரு, பனி. அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா சார்தாம் அழகா முடிஞ்சது. ஆ முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் என்ன அதுதான் அன்னைக்கு ஜுவாலாமுகி யோகா அந்த யோகா அன்னைக்கு யோகா பண்றதுக்கு முன்னாடி நான் இது செஞ்சிருப்பேன். அந்த 4 தாமத்த பற்றி வீடியோ போட்டிருப்பேன் அன்னைக்கு. திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு ஆக்சுவலி வந்து இத செய்யணும்னு சொல்லிட்டு. அங்க ஆத்மாக்கள் இருந்தாங்க. பட் இருந்தாலும் போடணும்னு எனக்கு ஒரு டச்சிங் ஆச்சு அப்போ. அப்பதான் அந்த 4 தாமத்த பத்தி போட்டு அத போட்டு முடிச்சு சனிக்கிழமை பாபா வரும்போதுல அந்த 4 தாமத்த உங்களுக்கு வீண் விஷயங்கள் வருது. ஒரு அன்பு உரையாட செய்யணும்னா, நீ 4 தாமத்த போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு. சொல்ல முடியாத அந்த ஒரு அனுபவம். இதுபோல பாபா வந்து உண்மையான பாபாவோட அன்பு இருந்தா, இது மாரி பாபா வந்து நமக்கு கூட இருக்கிறத அத அனுபவம் செய்யலாம் வந்து இது. அந்த 4 தாமம் சொல்லி மட்டும் பாபா மறுநாள் வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு. ஸோ அந்த அனுபவம் அது சொல்ல சொல்ல முடியாது. அந்த உரையாடல் இருக்கு அந்த இடத்துல. குழந்தைக்கும், அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது. ஸோ அதுபோல அத முடிச்சுட்டு, அப்புறமா 5 மணி வரை அங்கேயே டீ குடிச்சிட்டு, அப்புறமா 5 டூ 6 மணி வரைக்கும் அங்க யுனிவர்சல் பீஸ் ஹால்ல வந்து சச்சின் பாய் வந்து அந்த ஏஞ்சல்ஸ் ஆஃப் சிவான்னு அந்த யூடியூப்ல பண்ணுவாங்க. ஞான சிந்தனை எப்படி செய்யணும் வந்து, மனன சிந்தனை எப்படி செய்யணும், காலையில பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஸ்கஸ் செஞ்சாங்க. தபஸ்வி மூர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, 1 ஹவர் 6 மணி வரைக்கும். திரும்பி ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு, திரும்பி வந்து யுனிவர்சல் பீஸ் ஹால்ல வந்து, அங்க வந்து ஷீலு பேகன் முரளி எடுத்தாங்க. அற்புதமான ஒரு வகுப்பு அது. முரளி. அதாவது அது கேட்கும்போது நம்ம பழைய ஞாபகம் தான் வரும். 83ல இருந்து 1995 1994 வரைக்கும் நினைக்கிறேன் அங்க. அங்க அவ்யக்தவாணி அதாவது பாப்தாதா குல்ஜார் தாதி மூலமா எடுக்கப்பட்டிருக்கும். அவ்யக்தவாணி அங்க. அதன் பிறகு 94, 95ல வந்து ஞானசபா ஒரு முரளி பாபா வந்திருப்பாரு அங்க. அதன் பிறகு 95ல இருந்து கம்ப்ளீட்டா கீழ வந்துட்டாங்க சாந்திவன்ல. இடம் பத்தல அங்க நெறைய பேரு. மேக்ஸிமம் 3000 பேர் தான் மேல இருக்குங்க. ஓம் சாந்தி பவன் மேல. அது பிறகு கீழ வந்துட்டாங்க வந்து. 25,000 பேர், 30,000 பேர் உட்காரலாம் வந்து சாந்திவன்ல.
ஸோ அதுபோல அத முரளி வேக முடிச்சோனே, அப்புறமா பாபாவுடைய போக் காலையில சாப்பிட்டு, அப்படியே அங்கேருந்து ஜீப்பு அற்புதமா கிளம்பி வந்துட்டேன் அப்படியே கீழ. அப்புறம் அத முடிச்சுட்டு, காலையில வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, 11 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ரூமுக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறம் 3 மணிக்கு திரும்பி அங்க போனோம். 3 மணிக்கு திரும்பி போனா, அங்க ஒரு இது சிரிப்பு வருதா? இல்ல வந்து கோபம் வருமான்னு தெரியாது. 3 மணிக்கு நம்ம எல்லாம் அங்க போயிட்டோம். சாந்திவன் கேட்ல. கேட்ல போயிட்ட பிறகு உண்மையிலே அது பாபா வந்து சில சமயம் சிரிப்பாரு மேல உட்காந்துக்கிட்டு. என் குழந்தைங்கள பாரு நான் ராஜாவாக்கன்றேன், இங்க பாருங்க எப்படி இருக்குதாங்க சன்ஸ்காரம்ன்னு சொல்லுவாங்க. அந்த முன்னாடி சேர்ல உட்கார்றது அவ்ளோ போட்டி அங்க. இது நான் தாங்க உட்காரணும், நீ தாங்க உட்காரணும். அவ்ளோ கூட்டம் அப்படியே பக்தியில இந்த வெங்கடாஜலபதி திருப்பதி கோயில்ல போற மாரி இருக்குது அங்க. அப்படியே மம்மா டைம்ல அந்த டைம்ல அப்படியே ஃபரிஸ்ஸா மெதுவா அப்படியே மெதுவா ஒவ்வொருத்தரும் சீட்ல உட்காரணும் போயிட்டு. நம்ம பட்டியில சொல்றாங்கங்க. ஆனா அங்க ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க. இங்க வந்து அப்படியே மெதுவா போகணும் நடந்து அ சொல்லுவாங்க பட்டியில. ஆனா அங்க நடைமுறை கிடையாது அங்க ஆக்சுவலா தான். அப்புறம் உள்ள போய் உட்கார்ந்தா அத விட படு மோசம். எல்லாரும் சின்ன குழந்தையிலேருந்து 80 வயசு ஆத்மாக்களோட வந்து வெறும் வீடியோ தான். வீடியோ கால் எல்லாம் ஃபோட்டோஸ் இதே தான் நடந்துருக்கு. ஃபோட்டோ ஷூட்டிங். பாபா வர சுராஜ் பாய் வர வரைக்கும் ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடந்தது. நம்ம யோகா பண்ணாலும் பண்ண விட மாட்றாங்க. கிராஸ் பண்ணிக்கிட்டு டிஸ்டர்பன்ஸ் பயங்கரமா இருந்தது. ஸோ அது ஒரு அனுபவம். பட் அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து யோகா செய்யணும். அதான் வந்து பாபா நம்மிடம் எதிர்பார்க்கிறது. எப்பேர்ப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாங்க யோகா செய்யணும். உங்களோட ஸ்திதி மாறக்கூடாதுன்னு சொல்லுவது உண்டு. ஸோ அப்படியே அற்புதமாக வந்துச்சு. அப்புறம் திரும்பியும் 6:30க்கு ஆரம்பிச்சுட்டாங்க. 6:15ல ஆரம்பிச்சுட்டாங்க வந்து. பாபா வந்து 6:30 மணிக்கு கரெக்ட்டா வந்துட்டாரு. அந்த ஜோலா ஸ்வரூபத்த பத்தி நம்ப அழகா சொல்லி முடிச்சாரு. 4 தாமம் எல்லாம் அற்புதமா முடிஞ்சுது. அப்புறம் டோலி குடுத்தாங்க. அந்த பூந்தி குடுத்தாங்க சாப்பிட்டு, அப்படியே பால் பாயாசம் அப்படியே சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் மறுநாள் வந்து கிளாஸ் இருந்தது. ஆத்தம் பிரகாஷ் பேலா எடுத்திருந்தாங்க கிளாஸு. என்ன அவரு சொன்னாருன்னா, லௌகிக் டூ அலௌகிக் எப்படி கொண்டு வரணும்? சின்ன சின்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். சாப்பாட்டு விஷயமும் சரி, நம்ம வந்து அமிர்த வேலை ரொம்ப பக்காவா வச்சுக்கணும். 4 டூ 5 மணி கிட்டத்தட்ட 4 மணி, 5 மணி உட்காரணும். சிதியில கொண்டு வரணும். அதிகார நிலையில இருக்கோம். சிதி கொண்டு வரணும். அந்த நிலைய உருவாக்கணும். தேவதைன்னா தேவதை போல நம்ம வாழணும் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா. அத சொன்னாங்க. அது நெறைய ஆத்மாக்கள் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நல்லா பண்றீங்க, முரளி பண்றீங்க. 40 வருஷத்துக்கு இருக்கிறீங்க. பட் இருந்தாலுமே சன்ஸ்காரம் திடீர்னு எமர்ஜி ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது வந்து. தானங்கள கொண்டு வர சொன்னாங்க. அதான் மெயினு. அத முடிச்சுட்டு வந்து இன்னொரு வகுப்பு அற்புதமா இருந்தது. மோகன் சிங்க மோகன் சிங்லான் அப்படி இருக்கிறாரு. பிரம்ம பாபா டைம்ல இருந்து அவர் இருக்கிறாரு வந்து. அவரு ஒரு வகுப்பு எடுத்தாரு. உண்மையிலே ஒரு கர்மாத்தி ஸ்டேஜ்னா எப்படி இருக்கணும்? பிரம்ம பாபா எப்படி கர்மாத்தி ஸ்டேஜ் அடைஞ்சாரு? அத சொல்ல அவர் வந்து அ அந்த 18ஆம் தேதி ஜனவரி 18, 1969 சரீர விட்டாரு. அதுக்கு முன்னாடி 17, 16லேருந்து சைலண்ட் ஆயிட்டாரு அவரு. அவ்வளோ பேச்சுலாம் கிடையாதாம் அவருக்கு வந்து. ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. நார்மலா வந்து 8 டூ 8:30 மணிக்கு கிளாஸ் எடுப்பாரு. இரவு வகுப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில அவர் வந்து என்ன பண்ண நார்மலா கிளாஸ் இரவு வகுப்பு முடிச்சுட்டு, கால் வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடுவாரு வந்து. பாய் குட் நைட் சொல்லிட்டு போயிடுவாரு வந்து. ஆனா அன்னைக்கு மட்டும் ஆ கால் முன்னாடி வைக்கலாம். பின்னாடி அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு போய் வரேன் குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாராம் சைலன்ட்டா அப்படியே. அது ஏற்கனவே நமக்கு தெரிய வந்து அங்க குடில்ல போய் உட்காந்துக்கிட்டு, அந்த பெட்ல உட்காந்துட்டு, அப்படியே ரொம்ப சைலன்ட்டா இருந்தார் ரொம்ப. சளி அந்த இது ப்ராப்ளம் அவருக்கு. லங்ஸ் ப்ராப்ளம். நெறைய நோய் இருந்தது. பட் இருந்தாலுமே அவர் வந்து அத காமிக்கல வெளிய. அவர் தான் கரைக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்குல்ல. பாபாவோட இருக்கிறாரு வந்து. ஒரு மாணவனா இருந்திருக்காரு வந்து. மேல டீச்சரா வர்றாரு மேல இருந்து. அவர் வந்து நான் ஒரு மாணவனா இருக்கணும். அதுக்கு வந்து இடம் குடுத்தாரு. ஒரு நெற்றியில. ஸோ இதுபோல வந்து இருந்தாங்க. குட் நைட் சொல்லிட்டு அப்புறமா அ அன்னைக்கு ரொம்ப சைலன்ட்டா இருந்தாரு வந்து ரொம்ப. அப்புறமா அந்த ஆதி பிரகாஷ் மணி அங்க போனாங்க. திடீர்னு நார்மலா போக மாட்டாங்க. அன்னைக்கு போனாங்க. அப்புறமா அந்த வில் பவர்லாம் நமக்கு தெரிய வந்து, கைய வச்சுட்டு போயிருக்காரு வந்து, தல இது கண்ண மூடிட்டு இருக்காரு வந்து. அப்புறமா மகேந்திரன் மகேந்திரன் கிடையாது. பிரசாத்ன்னு சொல்லிட்டு பிரசாத் பாய். அவங்க கூட இந்த மோகன் பிரசாத்ன்னு நெனைக்கிறேன். அவரு தான் வந்து போயிட்டு டாக்டர் கூட்டின்னு வர சொல்லியிருக்காங்க. அது பிரகாஷ் மணி.
போய் டாக்டர் கூட்டு வந்ததுக்கு பிறகு பிரம்ம பாபாவுடைய ஆத்மா சரீரம் பிரிஞ்சுட்டு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வில் பவர் எல்லாரும் குடுத்துட்டு இருக்கிறாரு. நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் குடுத்துட்டு அந்த யஜ்யத்த ஒப்படைச்சு அந்த பவர் ஃபுல்லா குடுத்துட்டு இருக்கிறாரு அப்படியே. அப்புறம் வந்து டாக்டர் வந்து பார்த்த பிறகு ஆத்மா பிரிஞ்சுட்டு இருக்குது. இது போல வந்து 18, 19, 20, 21 3 நாள் வந்து அவருடைய பாடி வந்து ஒரு தேவதை போல முகம் இருந்தது அப்படியே. ஒரு ஸ்மெல் வரல. அவ்ளோ அப்படியே உயிரோட இருக்கிற மாரி இருந்தது அந்த உடம்பு. அவர் சொல்லும்போது நமக்கு அப்படியே பக்கத்துல அனுபவம் செஞ்சேன் நானு வந்து. அப்புறமா அந்திம் அந்த சன்ஸ்கார் அவர் உடம்பு வந்து அங்கே தான் பண்ணாங்க. எரிச்சிருது. நம்ம சாந்தி சம்பத்துல அங்க தான் இருக்கும் அவருடைய அஸ்தி. இது போல சொன்னாங்க வந்தது. அப்புறமா மேல போயிட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவரு கணக்கு எல்லாம் முடிச்சிருக்காரு வந்து. ஃபரிஸ்தா வந்து முழுவதுமா சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆயிட்டாங்க. இது சூட்சும வதனத்துல. இது போல அந்த அனுபவம் சொன்னாங்க வந்து. அதுக்கப்புறம் மம்மாவுக்கு வந்து ஒரு அனுபவம் சொன்னாரு வந்து. மம்மாவுக்கு வந்து உடம்பு முழுவதும் கேன்சர், ரத்த கேன்சர் அவருக்கு வந்து பிளட் கேன்சர். அப்புறமா சரீரம் விட்டாங்க. அம்மாவுடைய அனுபவம் சொன்னாங்க. வதனத்துல போயிட்டு பாபா கிட்ட வந்து, "நீ திரும்பி போய் பாடியில உடம்பு எடுக்கணும்" அப்படின்னு சொன்னாராம் வந்து. "அது எப்படி முடியும்? நான் போக மாட்டேன்" அப்படி சொன்னாங்களாம் வந்து. "சரி ட்ரை பண்ணி போ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் வந்து சிவபாபா. கீழ வந்து பார்த்தாக்கா, அந்த பாடி சுத்தி சுத்தி வராங்களாம், போக முடியல உள்ள. அம்மாவுடைய உடம்புல, பழைய உடம்புல. திரும்பி மேல வதனத்துக்கு போயிட்டு, "பாபா உள்ள போக முடியல" அப்படி சொன்னாங்களாம் வந்து. அப்போ வந்து என்ன சொன்னாராம் பாபா வந்து, "உன்னுடைய கர்ம கணக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குது. ஒரு டேலி பண்ணது இருக்குது. அதனால நீ வந்து" அவர் சொல்ல அதாவது மோகன் சிங்லால அவர் சொல்லும்போது வித்தியாசமா இருந்தது அவரு அந்த ஒரு வர்ணனை. அப்புறமா அவரு "நீ கீழ தான் போகணும்னு" சொல்லிட்டு அட்வான்ஸ் வேர்ல இருக்கிறாங்க. ஆனா நீ ஒரு உடம்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பிறப்பு எடுத்துட்டாங்க வந்து. இது போல மம்மா உடம்புல கூட கொஞ்சம் ஸ்மெல் ஏதோ வந்து சொன்னாரு வந்து அவரு. அந்த தண்ணி கோத்துக்கிட்டு அப்படி மாரி சொல்லியிருந்தாங்க வந்து. ஆனா பிரம்ம பாபாவுக்கு அது போல கிடையாது அப்படின்னாங்க. ஸோ இது போல வந்து அந்த கர்மாதி ஸ்டேஜ் முழுமதியா அடைஞ்சிருக்காரு வந்து. கர்மம் செய்யணும். அது மேல அட்டாச் ஆகக்கூடாது. அந்த நிலைய தான் அனுபவம் செஞ்சிருக்காரு வந்து. கர்மாதி ஸ்டேஜ். பிராமண பரிவாரத்துல ஆசீர்வாத கணக்கு வாங்கணும். இயற்கை கிட்ட வாங்கணும். அவர் அடிக்கடி ஒரு பயிற்சி செய்வாராம் வந்து. இயற்கைக்கு எப்படி பயிற்சி செய்றதுன்னா, கடல் ஓரம் போய் அப்படியே பரிசா நிப்பாராம் அப்படியே. அவர நோக்கி கடல் அலைகள் வருமாம். அப்படியே அந்த கடல் அலைக்கு அவர் வந்து ஆசீர்வாதம் குடுப்பாராம் வந்து. இது போல நெறைய பயிற்சி செய்வார் இயற்கைகளுக்கு. அதுபோல நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம் வந்து. கர்மாத்தி ஸ்டேஜ்னா வந்து யார்கிட்டயும் ஆர்கியூமென்ட் பண்ண மாட்டாங்க. யாருடைய அவமானம் பார்க்க மாட்டாங்க. சண்டை போட மாட்டாங்க. நம்முடைய கண்கள் வந்து பவித்திரமா இருக்கணும். தாமரை மலர் போல. கண்கள், காதுகள், நம்முடைய பேச்சு எவ்வளோதான் நம்ம மத்தவங்களுடைய அவகுணத்த பார்க்க மாட்டாங்க வந்து. ஸோ அதுபோல ஆத்மாக்கள் வந்து சிவ் பாபா நம்ம வந்து உருவாக்குறாரு. அது பிரம்ம பாபா முதல் நபரா இருக்கிறாரு வந்து. 84 பிறப்பு எடுத்தவர் ஒருவர் மட்டும் தான். ஸோ அதனால வந்து பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியத்த வந்து சென்ட்ரல்ல போகணும்னு சொல்லியிருந்தாங்க வந்து. நம்ம ஆன்லைன்ல கிளாஸ்ல வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆன்லைன்ல கேட்டுட்டு பாத்ரூம்ல டீ குடிப்பது, அப்புறமா வந்து படுத்துக்கிட்டு முரளி கேட்பது, அப்புறமா வந்து குளிக்காத முரளி கேட்பது, இது போல நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க வந்து. அது மாரிலாம் இருக்காதீங்க. இது பகவானுடைய மகா வாக்கியம். அதனால சென்டருக்கு போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிற ஆஸ் யூசுவலா அந்த பிரம்ம போஜனம், பவித்ரதா, பிரம்மச்சரியம், பிரம்மாச்சாரியம், அப்புறமா வந்து ஆஷா தீதி அவருங்க எடுத்தாங்க கிளாஸ். அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க வந்து. இது போல நீங்க வந்து நெறைய நம்ம வாய்ப்பு உருவாக்கிறாரு. அதனால நீங்க பயன்படுத்திக்கங்க. இத வந்து நெறைய எல்லாருமே அதான் சொல்றாங்க வந்து. ஸோ இது போல நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் நெறைய இருக்குது சொல்லிட்டுருக்கு. ஆ முரளி நல்லா சிந்தனை பண்ணணும். மனன சிந்தனை செய்யணும். அப்படியே படிக்கக்கூடாது. மனன சிந்தனை செய்யணும். பாபா நமக்காக இத ஏன் சொன்னாரு? எதற்காக சொன்னார்? அப்படின்ட்டு நம்ம சிந்தனை செய்யணும். ஸோ இது போல எல்லாம் முடிஞ்சது. சண்டே அற்புதமான அது திரும்ப அதேதான். ரொட்டீனா அமிர்த வேலை, முரளி நல்லா அழகா எல்லாரையும் பார்த்தாச்சு அங்க. ஆ சண்டே அற்புதமான முரளி அங்க எடுத்தாங்க. அது கேட்டாச்சு. உஷா பேகன் கிளாஸ் எடுத்தாங்க வந்து. முரளி வகுப்பு ரொம்ப புடிச்சது எனக்கு ஃபேவரைட்டு. ஷீலு பேகன் அப்புறமா அவங்களும் கிளாஸ் எடுத்திருந்தாங்க வந்து. அதுவும் அற்புதம். நான் எதுவும் நோட்ல எழுதல. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நெறைய நம்ம வந்து தாரணை செய்யணும். நம்ம வீட்ல போயிட்டு நம்ம ஸ்திதி வந்து நல்லா இன்னும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வைராக்கியம் வந்தது. இது எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அடிக்கடி நான் குடுத்துட்டே இருந்தேன்.
குடுத்துட்டு நம்ம அப்புறம் பரிவாரத்த எல்லாரும் பார்த்தாச்சு. திருவண்ணாமலை ஆத்மாக்கள் எல்லாரையும் பார்த்தோம். ஸோ இதுபோல எல்லாருடைய அற்புதமா இருந்தது. இந்த வாட்டி மதுபனுடைய பயணம். ஆ எனக்கு பாபா குஷி குடுத்தார் நெறைய. அதேபோல நம்ம குழுவுல இருக்கக்கூடிய அவங்களுக்கும் யோகா தானம், அப்புறமா வந்து பாக்கிய வித்தத்தா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காச்சு. அப்புறமா நெறைய நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சோம். அவங்களுக்கும் பாபா நம்ம வரதானம் குடுத்திருப்பாரு. எப்படி ஷகாஷ் குடுக்கணும் மத்தவங்களுக்கு, மனதின் மூலமாக மனச சேவை செய்ய சொல்லியிருந்தாங்க வந்து. ஹையஸ்ட் சேவை. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் குடுங்க. சுப பாவனை வைங்க. பயமா இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம சுப பாவனை வைக்கணும். அந்த பயத்திலருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நெறைய டிப்ஸ் குடுத்திருந்தாங்க. அப்புறமா பிரம்ம போஜனம் கிடைச்சது. நல்லா அற்புதமா இருந்தது. ஸ்வீட்டு, இனிப்பான வகை, நல்ல பொரி, அற்புதமா இருந்தது. திருப்தி, திருப்தி, திருப்தி. திருப்தி மணி ஆகிவிட்டாச்சு. ஸோ எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இதுக்கு நான் ஒரு ஆத்மா போயிட்டு அனுபவம் செஞ்சினேன். இந்த அனுபவத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் லௌகிக அப்பா, அம்மா இதுபோல எல்லாருமே உதவி இருக்குது. உதவி இல்லாம நம்ம போக முடியாதுங்க. அதனால அவர்கள் எல்லோருக்கும் சரி தீதிங்களுக்கு, தாதிங்களுக்கு, ஏற்கனவே மதுபன் வாசிகளுக்கு, அப்புறம் அட்வான்ஸ் பார்ட்டிகள் எல்லாருக்குமே சரி, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆசீர்வாதம் இருப்பதனால தான் நம்ம அங்க போக முடிஞ்சது. அதனால எல்லா மகான் ஆத்மாக்களுக்கும், இயற்கைகளுக்கும் சரி நன்றிகள். 100 மடங்கு நன்றிகள். பல கோடி மடங்கு நன்றிகள். இதுபோல சொல்லிக்கிட்டே போலாம் வந்து. எல்லாருடைய ஆசீர்வாதம் இல்லாம அவங்க மதுபன் போக முடியாது. இது என்னுடைய அனுபவம். ஆ சொல்லிட்டே போலாம். இன்னும் நெறைய சொல்லிட்டே போலாம். பாபாவுடைய மகிமை எழுத முடியுமா? கடல் நீரே வந்து மைய ஆக்குனாலும் வந்து, காட்டு மரங்களே வந்து நீ பேனாவ எழுதினாலும், வானத்தையே நீ பேப்பர் எழுதினாலும் பாபாவுடைய மகிமை எழுதவே முடியாது. அதான் உண்மை. சொல்லிட்டே போலாம். இன்னும் அனுபவம் எவ்வளோ இருக்குது. கடல் போல பெரிய புத்தகமே போடலாம் பாபாவுடைய அனுபவம். ராஜுபாய் கிளாஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். வெளியில இருந்தப்ப வந்து பாண்டவபவன் போயிருந்தேன். அது ரொம்ப ஃபேவரைட்டான கிளாஸ் எனக்கு. ஸோ இது போல எனக்கு பிடிச்ச இந்த கிட்டத்தட்ட 11 வருஷமா போயிட்டு வந்து நினைக்கிறேன் தொடர்ச்சியா. நல்லா அற்புதமா அமைஞ்சது எனக்கு. பாபாவுக்கும் சரி, பிரம்மா பாபாவுக்கு, சிவ பாபாவுக்கு, மம்மாவுக்கு எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 2025, 2026 அன்றைய வருடத்தினுடைய பாப்தாதா மிலன் 10 மிலன் வரும். இது வந்து கர்நாடகா ஜோன் 2வது பாப்தாதாவுடைய மீட்டு. ஜுவாலாமுகி யோகத்தின் மூலமாக நான் என்ற அகங்காரத்தை வந்து முதல்ல பஸ்பமாகணும். இது போல அந்த வானில சொல்லப்பட்டிருக்கின்றது. புண்ணிய கணக்கு. ஸோ இது போல வந்து எப்படி சேமிக்கணும், எல்லா விஷயத்தையும் பாபா அற்புதமாக நமக்கு சொல்லியிருந்தார். முழு முரளியை நான் திரும்பி படிச்சாச்சு. திரும்பி படிச்சா கூட நமக்கு வந்து போதவே போதாது. ஸோ இது போல நிறைய அற்புதமாக பாபா சொல்லியிருந்தாரு. தன்னுடைய பலவீனங்களை முதல்ல வந்து நீக்கணும். என்னென்ன குறைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் முதல்ல எடுக்கணும் முதல்ல. நம்ம மதுபன்னு போறோம்னா, அங்க போயிட்டு மத்தவங்களுடைய அவகுணத்த பார்க்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவகுணத்த எடுக்கணும். எடுத்து பாபாட்ட குடுக்கணும். அது இனிமேல் அந்த சன்ஸ்கார் எனக்கு வரவே கூடாது. மலர் போல ஆக்கணும் நம்முடைய ஆத்மாவ. இதுதான் வந்து பாபா நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஸோ இத சொல்லிக்கிட்டே போலாம் வந்து. என்னுடைய அனுபவம்னா, முதல்ல மதுபன் போகணும்னா, 1 வருஷமாக நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் முயற்சி பண்றோம். அமர்ந்து வெளிய எந்திரிக்கிறோம், சென்டருக்கு போவது, நம்ம வந்து பிரம்ம போஜனம் சாப்பிடுவது, துணிகள் அந்த உடையை உடுத்துவது, அப்புறம் ஆஃபீஸ் போக வேண்டியது, அப்புறம் வீட்டு வேலை இருக்கு. இது போல நெறைய நமக்கு இருக்குது. பாபா அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து மதுபனுக்கு போக முடியுமா? இல்லையா? அப்படின்ட்டு பாபாவுக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கு சான்ஸ் குடுக்குறாரு வருஷத்துக்கு ஒரு தடவ. அதுபோல போன வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து WhatsApp இருந்தாலும் சரி, Facebookல இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் சொல்லிருப்போம். லௌகீகத்துல இருந்தாலும் சரி, அலௌகீகத்துல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நம்ம பாபாவோட அறிமுகம் குடுத்திருப்போம். அதனுடைய பலன் தான் சொல்ல முடியுமா? இல்ல ஏற்கனவே டிராமால விதிக்கப்பட்டிருக்குதா? அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல தன்னுடைய முயற்சி மூலமாக நம்ம அது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எது மட்டும் சொல்லும்?
இதுபோல லௌகீக ஆத்மாக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். பாபாவுடைய ஒரு இதய சிம்மாசனத்துல உட்காரணும். அப்புறமா பரிவாரத்தோட ஆசீர்வாத கணக்கு இருக்கணும். பரிவாரத்தோட ஆசீர்வாத கணக்கு இல்லாமலாம் கூட போக முடியாது மதுபன். ஸோ இயற்கை, மதுபன் வாசிகள் அங்க ஸ்டேஜ் ரெடி பண்ணா தான் நம்ப அங்க போக முடியும். இதுபோல அந்த மதுபனுடைய அலங்காரம் யாருன்னா, பிராமண குழந்தைகள் தான். சரி நம்ம இருக்கிறோம் பாபா இல்லன்னா, அங்க அலங்காரம் இருக்குமா? அதுவும் இருக்காது. இப்ப எல்லாருமே வந்து அம் ஒத்துழைப்பு குடுத்தா தான் மதுபன் போயிட்டு அந்த அழகான சந்திப்ப சந்திக்க முடியும். அப்படின்ற ஒரு அழகா அமைஞ்சது இந்த பாபாவுடைய மீட்டு. ஸோ இது போல வந்து மதுபன் வந்து எல்லாருமே இருந்தா தான் அலங்காரம் இருக்கும். ஆ ஓவராலா வந்து நான் அப்படியே வந்து அங்க என்ன நடந்தது? ஆ என்ன சொல்ல வராங்க மதுபன் வாசிகள்? இவ்வளோ நாள் ஆச்சு 89 வருஷம் ஆச்சு. 1936லேருந்து இது வந்து இப்ப 2025 கிட்டத்தட்ட 88 வருஷம் முடிஞ்சு 89 வருஷம் போயிட்டுருக்கு. பாபா வந்து 2டே 2 ஆத்மாவில் தான் ரெடியா இருக்குதுன்றாரு வந்து. பிரம்ம பாபாவும், மம்மா மட்டும் தான் ரெடியா இருக்காங்க வந்து. அதுவும் மம்மா வந்து அட்வான்ஸ் பார்ட்ல இருக்காங்க இப்போ. அப்போ வந்து பிரம்ம பாபா மட்டும் சம்பூர்ணமா இருக்காரு. இன்னும் மம்மாவுக்கு கர்ம கணக்கு இருக்குது. அதனால கர்ம கணக்குன்ட்டு கிடையாது. இன்னொரு சில டேலி இருக்குது. அதனால அட்வான்ஸ் பார்ட்ல இருந்துட்டு, அவங்க வந்து பிறப்பு எடுத்திருக்காங்க வந்து. அப்ப நம்ம எவ்வளோ முயற்சி செய்யணும்? அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே அதான் பாப் சமான் ஆகணும். லட்சியம் கொஞ்சமாவது லட்சியம். கருணாபாய் சொல்லியிருந்தாரு. இந்த வாழ்க்கையில வந்து கொஞ்சமாவது ஒரு லட்சியம், லட்சணம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா வாழ்க்கையில? எதுவுமே இல்லாத நம்ம மதுபானம் போனா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய மீடியா விங்கினுடைய ஹெட் அவரு. அவரு ரெக்வெஸ்ட் பண்ணாரு வந்து. அது ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து. ஒரு குறி இருக்கணும் அப்படின்னு. சொல்ல நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலுமே அது கீழ இறங்கி வர வேண்டியதா இருக்குது. அம் இது போல நான் வந்து அ கிட்டத்தட்ட இங்கிருந்து 4 மணிக்கு கிளம்பியாச்சு. 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு போயிட்டோம். அங்கிருந்து அகமதாபாத் போயிட்டு, அகமதாபாத்ல இருந்து திரும்பி வந்து இது கேப் வந்து புடிச்சாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்ல. அது அழகா நீட்டா போச்சு. ஓகேங்களா? அற்புதமாக போய்விட்டது. மதுபன் வந்து ரீச் ஆயிட்டாச்சு ஈவினிங்கு. அப்புறமா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு 6 மணி ஆச்சு. 6:30 மணிக்கு கொஞ்சம் போயிட்டு, அ கிளாஸு அட்டெண்ட் செஞ்சாச்சு அங்க மதுபன் சாந்திவன்ல. அப்புறமா அத முடிச்சுட்டு, அப்புறமா வீட்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு நல்ல அழகான சாப்பாடு. தெரியல பாபாவோட சாப்பாடு அற்புதமான ஒரு பிரம்ம போஜன் கிடைச்சது. அ 900 குரோர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது ஆத்மா உலகில் ஆத்மாக்கள. அது நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கணும். போன ஜென்மத்தில ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சிருப்போம். அது சங்கமிகத்தில இப்ப ஏதோ நம்ம முரளி படிக்கிறோம், நம்ம பிரம்ம போஜனம் சாப்பிடுறோம், பரிவாரத்த கூட நம்ம ஆசீர்வாத கணக்கு வாங்குறோம். அதனுடைய பலன் கூட இருக்கலாம். பிரம்ம போஜனம் நமக்கு கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அ இது அற்புதமாக அமைஞ்சது எனக்கு. ஆ இன்னும் சொல்லப்போனா, ஆ பாபாவுடைய வீடு அவ்வளோ அழகா வந்து கட்டி வச்சிருக்குது. சுடு தண்ணி இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாமே வசதி பாபா. இதுக்கு மேல நம்ம யார் குடுப்பாங்க இந்த கலியுகத்துல? அழகா தங்கக்கூடிய வாய்ப்பு. நீ வெளியில தங்குனாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சரி 24 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும் தெரியுமா? ரூ. 2000 இல்லாத நம்ம வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க லௌகீகத்துல. இதுபோல 5 நாள் தங்க வச்சாரு பாபா. எங்கேயும் கிடைக்க முடியுமா? நம்ம குடுக்குறது கொஞ்சம் காசு. ஆனா அங்க தங்க வச்சது 5 நாளு. சாப்பாடு, பிரம்ம போஜன், வகுப்பு. பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள்லாம் எடுக்கக்கூடிய வகுப்பு. அத கேட்கக்கூடிய பாக்கியம் வந்து யாருக்கு கிடைக்கும்? பொக்கிஷ கணக்கு. நீ மாறு அப்படின்ற யாரும் சொல்லுவாங்களா இந்த உலகத்துல? நீ இப்படி இருக்கணும். எனக்கு சமமா ஆகணும். தோட்டத்தில் உள்ள அந்த பூக்கள் போல மாறணும். எனக்கு சமமா ஈக்குவல் டூ ஃபாதர் யாராவது சொல்லுவாங்களா? நமக்கு காலையில குட் மார்னிங் வைக்கிறாங்க வந்து. இது போல வந்து புதன்கிழமை அங்க போயாச்சு. அப்புறமா புதன் விழா நல்லா அற்புதமான ஒரு போகு. தர்ஸ்டே வந்து நல்லா அற்புதமா அமைஞ்சது. நல்லா வகுப்பு கேட்கக்கூடிய அதுக்கு பிறகு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வந்து மதுபனுக்கு கூட்டிட்டு போனாங்க பாண்ட பவன். அந்த தில்வாடா கோயில் போனோம். அசலா அந்த தபஸ்விகள், ராஜ் யோகிகள் வந்து ஜெயின் கோயில் அது வந்து ஆக்சுவலி இது. அது ஹிஸ்டரி எடுத்து படிச்சா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வந்து. அந்த கோயில்கள் வந்து 108 தபஸ்விகள் வந்து கண்ண தொறந்துகிட்டு, இதயம் அப்படியே வந்து அந்த நெஞ்சில வந்து அழகா வந்து அந்த இதயம் இருக்கும் அப்படியே வந்து. தில்வாலே இதயத்தை கொள்ளை கொள்பவர் யாருன்னா சிவ பாபா அப்படின்னு சொல்லிட்டு, அது பாபா நமக்கு வந்து முரளில படிச்சிருப்போம். அதுபோல கண்ண முண்ட கண்ணு போல அந்த கண்ண தொறந்துகிட்டு,
அந்த காதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் வந்து. காதுன்னா பெரிய ஞானத்த கேட்கக்கூடிய ஒரு அது காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அழகா த நெ நெ நெஞ்ச அப்படியே நிமித்திக்கிட்டு, கண்ண தொறந்துகிட்டு, கைய வந்து அப்படியே இதுல மடியில வச்சுக்கிட்டு அழகா யோகா செய்வாங்க வந்து. 108 மணிகள். 8 மணி மாலை, 108 மணி மாலை, 16,108 மணி மாலை. இது போல இருக்குது நம்ம வந்து. அத செஞ்சா தான் வந்து தபஸ்ய கீழ உட்கார்ந்து செய்யணும். சேர்லாம் கிடையாது வந்து ஆக்சுவலி. உண்மையிலேயே வந்து கீழ உட்கார்ந்து மரத்தடியில கல்பவருஷ மரத்துல நம்ம வந்து கீழ உட்கார்ந்து நம்ம செய்யணும். இதான் உண்மையான தபஸ்வி. நம்ம சேரு, ஷோபால உட்கார்ந்து யோகா பண்றதெல்லாம் அது கிடையாது. ஏத்துக்க மாட்டாரு பாபா வந்து. ஓகே. இப்போ நல்லா தான் இருக்கும் வந்து. ஆனா உண்மையில ரியாலிட்டி கீழ தரையில உட்கார்ந்து அந்த தபஸ்வி செய்றது தான் தபஸ்வி மூர்த்தின்னு சொல்லுவாங்க வந்து. சொரூபத்துல நிக்கணும். இதுபோல நம்ம வந்து பாண்டவபுரம் அந்த தில்வாலா கோயில் பார்த்தாச்சு. அப்புறமா பீஸ் பார்க். அங்கே நல்லா அழகா ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் குடுத்தாங்க. அது எல்லாம் முடிஞ்சது. ஞான சரோவர் பார்த்தோம். இது போல எல்லாம் பார்த்து நல்லா அற்புதமா ஆச்சு. அப்புறம் 4 தாமம். அது